பண்டத்தரப்பு அப்படின்ற ஊரில் இன்ஃபிட்டாஸ் வில்லா உண்மையிலே சொல்லுங்க. தயவு செய்து இனிமேல் இந்திய கலைஞர்கள் யாராவது வந்தீங்கன்னா தயவு செய்து இன்ஃபிட்டாஸ் வில்லாவில் வந்து தங்குங்க. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கள்டா சரியா யாழ்ப்பாணத்தில் பண்டத்திரப்பில் சில்லால் என்ற ஊரில் தான் நிற்கிறோம். சில்லாலைக்கு ஏன் வந்து நாங்கள் பார்த்தீங்கள்டா இங்கே பார்த்தீங்கள்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு நிறுவனம் ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. அதாவது நிறுவனம் என்று சொல்ல போனால் இன்ஃபென்டாஸ் வில்லான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் மற்றது பார்த்தீங்கள்டா ரூம்ஸ் ஃபங்க்ஷன் ஹால் அப்படி நிறைய இந்த பார்த்தீங்கள்டா இந்த இடத்துல இயங்கி கொண்டிருக்கு. அதை தான் நாங்கள் பார்த்தீங்கள்டா இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வரைக்கும், அதாவது பண்டத்திருப்பில் இருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்லால பக்கமாக வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு இன்ஃபென்டாஸ் வில்லாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றது பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ஃபங்க்ஷன் ஹால் கேட்ரிங் சர்வீஸ் ட்ராவல்ஸ் கிஃப்ட் ஷாப் அப்படி ஸ்விம்மிங் பூல் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மிச்சத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் உள்ளே பார்த்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வோம். மற்ற பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அன்னையோடையும் கதைச்சி இங்கே என்னென்ன வசதிகள் என்ன இருக்குன்ட்டு அவையிட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அதாவது நாங்கள் பார்த்தீங்கள்டா இப்போ வில்லாவிൻ്റെ முன் சைடில் நிற்கிறோம். இங்கேயே பார்த்தீங்கள்டா இதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அதாவது ஸ்விம்மிங் பூல் இல்லை மீன் தொட்டி, அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் கட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி நடுவில் கிடக்குற இல்லை எங்கேயும் பார்த்த மாதிரி கிடக்குது. கனடா அப்போ நான் கனடா ஓனர் கனடாவாக இருக்கணும். அதால் பார்த்தீங்கன்னா இதில் மேலே கனடா மாதிரி செட்டப் எல்லாம் செஞ்சுருக்கு. இந்த இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இரவில் நீங்கள் பார்ட்டி பண்ணக்கூடிய வசதி மாதிரி இருக்குது. பகலில் வெயில் அடிக்கிற பிரச்சனை இருக்கும். மற்ற பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே புல்லுகள் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நிறைய அழகிய தோட்டத்தோடு இருக்குது. அதாவது இந்த லைட்ஸ் மற்றது பார்த்திங்கன்னா இந்த ஓலியால் மேஞ்ச கூடாரங்கள் அதுக்கு கீழே இருக்கிற கதிரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகிய தோட்டத்தை தான் வந்துருக்கு. அதோட பார்த்திங்கன்னா உள்ள இந்த இன்ஃபென்டாஸ் வில்லாண்ட மேனேஜர் இருக்கிறார். அவரோட மிச்சத்தை நாங்கள் கதைச்சி தெரிஞ்சு கொள்ளும். அவர் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த ஜீப்பை பார்ப்போம். இந்த அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறவ, பட் ஆனால் வந்து டிரைவரோட என்ன டிரைவர் வருவாராம். எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு எவ்வளவு காசுன்னு வந்து இன்னும் அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து இந்த ரூமை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாழ்ப்பாணத்துலையோ இல்லை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த கொழும்புகளில் இருந்து வார நீங்கள் எல்லாம் இங்கே வேற பெரிய சிரமப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு இங்கே புக் பண்ணுவீங்க, சுவராக புக் பண்ணி இங்கே வந்து இருக்க போகிறீங்கண்டா இவன் ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள், அதாவது நாங்கள் அந்த ஃபோன் நம்பரை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலும் மற்ற பார்த்தீங்களா வீடியோவுக்கு கீழே இருந்தாலும் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு பண்ணிங்கண்டா அவன் வந்து உங்களை என்ன வெஹிக்கிளில் ஏற்றணுமோ, அதாவது கேடிஹெச்சில் ஏற்றணுமோ மற்றது பார்த்தீங்களா காரில் ஏற்றணுமோ, அதை நீங்கள் எத்தனை பர்சன்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி யாழ்ப்பாணத்துலேருந்து உங்களை கொண்டு வந்து இங்கே ஃப்ரீயாக கொண்டு வந்து விடுவேன். அதாவது இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்களா ஃப்ரீயாக கொண்டு வந்து விடுவேன். அதோட பார்த்தீங்களா இந்த வாகனம் ரெண்டுக்கு கொடுக்குறத பற்றியண்டா ரெண்ட் டிரைவரோட தருவீங்கன்னா மற்ற இது என்ன சொன்னவர் அண்ணா இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வெஹிக்கிள் சிசி 2000 சிசி 3000 சிசி, அதாவது 3000 சிசி வைக்கலாம். மற்ற இங்கே இலங்கையில் எல்லாமே 2000 சிசி வைக்கலாம். இது நிற்கிது. இவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நிற்கிற இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3000 சிசி வெஹிக்கிள். கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும் இதில் போனால். பட் என்ன மழை வந்தால் ஒன்றும் செய்யலாது. ஒரு கலர்ஸுக்கு போய் காட்டலாம் நாங்கள் இதில். மற்ற பார்த்தீங்கன்னா அண்ணன் உள்ளே இருக்கிறார். இப்போ வந்து நாங்கள் இன்ஃபென்டாஸ் வில்லாண்ட ரிசப்ஷனில் நிற்கிற அண்ணாவோட தான் நிற்கிறோம். அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, அதாவது என்னென்ன இங்கே செய்யலாம்ன்றதை மட்டும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஆனால் இங்கே வந்து என்னென்ன இருக்குது, அதாவது இங்கே வந்து என்னென்ன நாங்கள் ஆக்டிவிட்டி செய்யலாம்னு சொல்லுவோம். ரூம்ஸ் இருக்குது, ஜிம், கிஃப்ட் ஷாப் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ஹோல் ஏதோ பர்த்டே ஹால் இருக்குது. எத்தனை பேர்? பர்த்டே ஹால்னு சொல்ல ஃபங்க்ஷன் என்னது இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா இங்கே ஹோல் சார்ஜ் இல்லை, ஃப்ரீ. ஹோல் சார்ஜ் ஃப்ரீ. ரூம்ஸ் எடுத்தா ஹோல் சார்ஜ் ஃப்ரீயோ இல்லை? சரி, சும்மா ஃபங்க்ஷன் எடுத்தால் மட்டும் தான் ஹோல் சார்ஜ் ஃப்ரீ. ரைட். ரூம்ஸுக்கும் ஹோலுக்கும் சம்மந்தம் இல்லை. ரூம்ஸுக்கும் ஹோலுக்கும் தான். மொத்தம் எத்தனை ரூம்ஸ்? ரூம்ஸ் வேணும்னா இப்போ சிங்கிள் ரூம் 10,000 இருக்குது. 10,000 அதாவது விஐபி ரூம்ஸும் இருக்குது, விலாவாக இருக்குது. விஐபி ரூம்ஸ் 45,000 அது வந்து என்ன ஸ்பெஷல்? விஐபி ரூம்ஸ் பெரிய சைஸா இல்லாட்டி? கொஞ்சம் பெரிய சைஸ், அதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. மற்ற ரூம்ஸ் நார்மலாக ஏசி தானா? எல்லா ரூம்ஸும் ஏசி தான். அட்டாச் பாத்ரூம். நான் ஏசி ரூம்ஸ் இல்லை. உங்களோட எல்லா ரூம்ஸுக்கும் ஸ்விம்மிங் பூல் access ஃப்ரீ, மற்ற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, ஜிம் access ஃப்ரீ. ரைட். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரீ,
லஞ்ச் டின்னர் வேணும்னா இங்கே இங்கே ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் இந்தியன் ஃபுட் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பார் இருக்குன்னு நினைக்கிறேன். பார் அண்ட் ரெஸ்டாரண்ட், கூல் பார் ஒன்லி இருக்குது. கூல் பார் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இல்லையா? அப்போ ரெஸ்டாரண்ட் இருக்குது, சமையல் மட்டும்தான். ரைட் ரைட். பார் இல்லை, என்ன முந்தி நடந்ததா இங்கே? சரி பார் இல்லை, கூல் பார். நினைக்கிறேன் வெளியில இருந்து கொண்டு வந்து இங்கே வெளியாலேருந்து கொண்டு வந்து ரிங் பண்ணலாம். கொண்டு வந்து ரிங் பண்ணலாம். இல்லை ஓகே, லைசன்ஸ் எடுக்கிற பிரச்சனை இருக்குமானே. அந்த ரூம்ஸ் ஏதாவது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் அண்ணா. அப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து ரூம்ஸை உள்ளே போய் பார்ப்போம். அண்ணாவோட தான் போகணும். இப்போ வந்து நாங்கள் ரிசப்ஷன்லேருந்து உள்ளே போகிறோம். உள்ளே வந்து போய் நாங்கள் வந்து என்னென்னத்தை பார்க்க போகிறோம் மாதிரி சொன்ன மாதிரி ரூம்ஸ் பார்க்க போகிறோம். மற்றது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் பார்க்க அது பின்னால் இருக்குது. அது என்ன அதெல்லாம் ஸ்விம்மிங் பூல், ஜிம் செட்டப்ஸ், ஜிம்ஸ் எல்லாமே இருக்குது. கேமராமேன் சொல்லிக்காரு. இப்போ அவங்க உள்ளே போவோம். உள்ளே இதுலேயுமன்னா எல்லாரும் வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி. இது வந்து ஒரு வெயிட்டிங் ஹோல் செட்டப்பில் செஞ்சுருக்கணும். கண்ணாடி நல்லா இருக்குது. எங்களோட ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கே இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் வந்தேன்னு தெரியாது. எங்களுக்கே இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முதல் தான் தெரியும். ஆனால் இந்த இடம் வந்து 1 வருஷத்துக்கிட்ட இருக்கும். என்னன்னா இல்லை கூட இது கட்டி ஒரு வருஷத்துக்கு கூட எனக்கு வந்து 5-6 மாதத்துக்கு முதல் தான் தெரியும். இது வந்து ஹோட்டலாக இருக்குதுன்ட்டு. மற்ற பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வெயிட்டிங் ஏரியா ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் வந்து ரூம்ஸ்லேருந்து வந்தால் வழியில் சும்மா இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி செட்டப்பில் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தோட்டம் ஒன்று தந்து ஒன்று இருக்குது. வேறு என்ன கதைங்க நீங்கள் எவ்வளோ ரூம் என்ன இருக்குங்க? மொத்தமே எத்தனை ரூம்ஸ்? 14 ரூம்ஸ். அதில் விஐபி ரூம்ஸ் விரும்பியா இருக்கா இல்லாட்டி? நாங்கள் அந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னு போவோம். சிங்கிள் ரூமில் இருந்து விஐபி ரூம் வரை அப்படி ஒவ்வொரு ரூமாக பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம். அதாவது இதை விட்டு நாங்கள் விஐபி ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அது விஐபி ரூம்ஸ் ஆனா இங்கேயும் விஐபி ரூம்ஸ் இருக்கா? இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா விஐபி ரூம்ஸ் இருக்குது. அதையும் நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நைட் பார்ட்டி செய்யக்கூடிய இடம் என்ன இதில் லைட்டிங்கெல்லாம். அதாவது வேறு நாங்கள் வந்து வேறு ஓகே நாங்கள் வந்து வேறு ஆக்கள் அதாவது பந்தல் அந்த லைட்டிங் எல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு செய்யக்கூடிய மாதிரி இடம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே செஞ்சு தருவீங்க. அதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்குது என்ன புரியும்பா? ஓகே நாங்கள் வந்து இப்போ இந்த ஹோல் அதாவது இந்த ஹோலை விட்டு இந்த ஹோலுக்குள்ளே போவோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா விஐபி ரூம்ஸ் இருக்குது, மற்ற நார்மல் ரூம்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு வருவோம். இது மட்டும்தான் நான் உங்களோட பைக்கில் இல்லாட்டி கேடிஹெச் அப்படி கேடிஹெச் இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்னீங்க என்ன எஃப்னால ஃப்ரீயாக யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் உங்களோட டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டி வேறு இடங்கள்லையும் வேண்டியது யாழ்ப்பாணம். ஓகே இங்கே இருந்து வேறு இடங்களுக்கு போகணும்னா நீங்கள் ஏற்பாடு செஞ்சு விடுவீங்க ட்ராவல்ஸ். ஓகே வாங்க சரி. இப்போ நாங்கள் போய் ரூமை பார்ப்போம். இப்போ வந்து உள்ளே போவோம். இதுக்குள்ளே வந்து விஐபி ரூம்ஸ் இல்லை. இது வந்து வில்லா. அதாவது உங்களோட ஃபேமிலி அதாவது இப்போ ஃபாரின்லேருந்து வர ஃபேமிலி நீங்கள் வந்து ஃபுல்லாக ரூம் அதாவது ஒரு வீட்டை எப்படி நீங்கள் எடுத்து தங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த நல்ல ஸ்மெல் நல்ல வாசம் போட்டிருக்கீங்கன்னா உள்ளே வந்து இது வந்து ஒரு வீடு மாதிரி தான் வில்லான்னு சொல்லலாம். ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்குது. மற்ற இதுக்கண்டே பெரியம்பா அட்டாச் பாத்ரூம் இருக்காங்க. இதுக்கண்டே பெரியம்பா பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்கள் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியோட என்னவும் செய்யலாம். மற்ற பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த ரூம்ஸை பார்ப்போம் உள்ளே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்க்க பேச எப்படி ஒரு வீட்டை கட்டினால காணுமா? சின்ன வீடு என்ன கணக்கான வீடு. 4 ரூம் கிச்சன் செட்டப் எல்லாம் இல்லையா? ஒவ்வொரு ரூமா பார்ப்போம். ரூம் இருக்குது. ஒவ்வொரு ரூமையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட்ல இருக்குது. இது வந்து கிரீன் கலர்ல இது நல்லா நல்ல லுக்கான பெட்டும் போட்டிருக்கு. நம்ம அதோட பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பிரிம்பா பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஃப்ளேவர் வாசம் இருக்குது. இது வந்து நல்ல பெட். இது இந்த பெட்டிலேயே அந்த லக்ஸரி ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வந்து நிறைய அப்படி அக்சசரிஸ் இருக்குது. மற்ற இதில் டிவி இருக்குது. நான் நினைக்கிறேன் டிவி இங்கே டிஸ்பூட்டி தான் இருக்கும். நாங்கள் வந்து யூஎஸ்பி போட்டு பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. சின்ன ஃப்ரிட்ஜ். எல்லா ரூம்ஸ்லேயும் இந்த ஃப்ரிட்ஜும் ஹீட்டரும் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அதோட ஜூஸஸோட எல்லாம் வருது. நாங்கள் கொடுக்குற 10,000க்கு நல்ல இது 10,000 இல்லையா நினைக்கிறேன். இது ஃபுல்லாக இந்த வீடு தான் அப்படி எடுக்கணும். அப்போ வந்து நான் நினைக்கிறேன் இங்கே அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. அதையும் பார்ப்போம். இதுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்கான படம் ஒன்று கொழுவி இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குளிக்கிற கிளாஸ் போட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சு ஏன்டா கிளாஸ் போட்டு மூடி வச்சுக்கலாம். அதில் தண்ணி வந்து வெளியில் செஞ்சாங்க. அதுக்குள்ளேருந்து குளிக்கிறது. இதில் வந்து வடிவான கண்ணாடி ப்ரஷ்கள் பேஸ்ட் எல்லாம் இந்த கையை சோப் இருக்கு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிக்க டவல் வீட்டை கொண்டு போகலாம். எல்லாம் நீங்கள் இப்போ அவசரமாக டூரு வரைக்கும் ப்ரஷ்ஷை கொண்டுறாட்டி நீங்கள் அங்கே இங்கே ஓடி தெரியாது. ஷாம்பு இருக்கு. மற்றது
வா அப்படி எல்லாம் ஷாம்பு சோப் பேஸ்ட் ப்ரஷ். அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற ரூமுக்கு போவோம். மற்ற ரூம் பார்த்தீங்கன்னா இந்த கலரை விட வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு ரூமுமே ஒவ்வொரு லுக்கை கொடுத்து கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் கலர் ஃபுல்லாக கிரே கலர். அந்த க்ரீம் அந்த க்ரீம் தான் என்ன பட்டர் கலர் சொல்லலாம். க்ரீம் அதான். இது வந்து கொஞ்சம் அந்த ரூம் மாதிரி தானே, அதே செட்டப் தானே. என்னண்ணா இது வந்து இந்த ரூம்ஸும் தனித்தனியாக கொடுப்பீங்களா இல்லை என்ன வில்லா அப்படியே தனித்தனியாக? வைஃபை இருக்கா உங்கள்கிட்ட? 10,000 ஆகும் இல்லாட்டி இது வை 25,000 அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் மட்டும் 10,000. அங்கே டபுள் ரூமும் 15,000. சிங்கிள் ரூமில் இருக்கிற பெட் சிங்கிள் பெட்டோ டபுள் பெட்? சிங்கிள் பெட் மாதிரி தான் இருக்குமா, டபுள் பெட். ரைட். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. பேர் பார்த்தீங்கன்னா அங்கால லொக்கர் இருக்கு. லொக்கர். ஓ பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு டிஜிட்டல் லொக்கர். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லாட்டி நாங்கள் செட் பண்ணி? நீங்களே செட் பண்ணலாம். நார்மலாக 1 to 6 மட்டும். ரைட். ஓகே ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வைக்க இந்த ஒரு ரூமுக்கான செலவே ஒரு எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 30 லட்சம் கிட்ட, 25 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சிருக்கு. டிவிஸ் ஒவ்வொரு ரூமுக்குமே தனித்தனி எல்லா ரூமுக்கும் டிவி, ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட் அது வந்து என்னன்னா யூஎஸ்பி போட்டு பார்க்குறதா இல்லை டிஷ் டிவியா? டிஷ்ஷோட கனெக்ட் சன் டிவி அப்படி டிஷ் டிவியும் இருக்குது. யூஎஸ்பி வேணும்னாலும் போடும். அதாவது இது ஸ்மார்ட் டிவி தான். ஃபோனை கனெக்ட் பண்ணி போட்டு நீங்கள் ஃபோனில் இருந்து பார்க்கலாம். வாங்க. ஓகே ஓகே. மற்ற பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இங்கே வெளியில் வந்து அடுத்த ரூமை பார்ப்போம். அடுத்த ரூமுமே பார்த்தீங்கன்னா நல்ல லுக்கான லைட் ஒன்று ஓடும் பார்த்தீங்கன்னா. நீங்கள் இப்போ தான் லைட்டை பார்க்குறீங்க ப்ரோ. நான் இல்லை நல்ல வழியாக இருக்குது. இப்போ தான் பார்க்குறேன். எல்லா விலை 30,000. 12 லட்சம் ரூபா. எது இந்த லைட்டு? இந்த லைட் 12 லட்சம். 2 லட்சம் ரூபா. 2 லட்சம். 12 லட்சமோ? என்னையா இருக்குது இந்த 12 லட்சம்? எல்லா லைட்டையும் பிரைஸ் கூட. காசு வாரம் கொண்டு செய்திருக்கேன். ரைட். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்தோம்டா இங்க இருக்கிறதுலயே நல்ல விலை கூடின ரூம் இந்த ரூம். இந்த ரூம்ல பவுடர்லாம் இருக்கு. நீங்க வந்து பவுடா ரூம், அதாவது சிப்ஸ் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள உங்களுக்கு ஜூஸ் ஐட்டம் இருக்குது. ஓ இதுக்குள்ள ஜூஸ் இல்லை, நீங்கள் வந்தால் வைப்பினம் இதுக்குள்ள ஜூஸ். மற்ற பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் இதில் நல்ல பட்ஜெட் அண்டு ஹை பட்ஜெட்டான ரூம். என்ன ஹை பட்ஜெட்டான ரூம் இருக்குது, இதை விட ஹை பட்ஜெட்டா? அது அதுக்குள்ளே உங்களுக்கு ஹேண்ட் போட்டு மற்றது ஸ்மார்ட் டிவி, டிஸ்பிளே டிவி. அது இப்போ புக்கிங் பொஸ் ஃபேமிலி ஓகே. பொஸ் எந்த இடம்ண்ணா? கனடா. அதான் வெளியில் கனடா லோகோ இருந்தது. இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் 3 பேர் தங்குற ரூம். ஓ இது வந்து வேற ஒரு லுக்காக தருது. இந்த இந்த டொய்லெட் எல்லாத்தையும் காட்டுமோ. இது வந்து வேற ஒரு லுக்கில் இருக்குது. கிரே முக்கியமான இடம். முக்கியமாக இடத்தான பார்ப்பாங்க. ரூம் சரி இல்லாட்டியும் இந்த பாத்ரூம் எப்படி இருக்குது, டாய்லெட் எப்படி இருக்குது, நீட் பார்த்து தான் நாக்கள் வந்து சிப்ஸ் அந்த ரூமுங்களுக்கும் இருக்குது. ரைட். ஓகே. அதுக்கு அதுலேயே நாங்கள் ஒரு 4,000 ரூபா சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம். அதான் 4,000 ரூபா சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். மற்றது இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்டா கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து நாங்கள் எடுங்க, கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து இறக்கி பார்த்தோம்டா நல்ல ஒரு இங்கேருந்து அப்படியே ஸ்விம்மிங் பூலில் பார்த்தோம். ஸ்விம்மிங் பூலில் பார்க்கலாம். ஆனால் இதால் ஒரு வாசல் வச்சுருந்தா நாங்கள் அப்படியே போய் வந்திருக்கலாம். அதுதான் சுற்றி இருக்குது தானே. ரைட். ஓகே. இதுலேருந்து ஸ்விம்மிங் பூலும் நல்லா இருக்குது. அங்கே இருந்து கொக்டைல் ஜூஸ் மேக் பண்ணுற இடம் இருக்குது. அந்த ரூமுமே அதே மாதிரி தான். அந்த ரூமுமே நாங்கள் இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து வெளியில் நல்லா அப்படியே நாங்கள் வந்து வெளியில் வந்தோம்டா நாங்கள் வந்து இப்போ போகிற இடம் ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் மேக் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னேற டைமில் ஆக்டிவிட்டீஸ், பிளேயிங் ஆக்டிவிட்டிஸ் செய்து கொண்டு இருக்கலாமே. இல்லை அது வேலை செய்கிறார்கள், ஃபண்ணுக்கு விளையாடி கொண்டிருக்கணும். அப்படியா? நாங்களும் கொண்டு வந்தால் புட்களை மிதிக்க வேண்டாம் நான் சொல்கிறேன். ரைட். அப்படியே பார்த்தீங்களா நாங்கள் வந்து இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம். இதுலேயே ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் விற்கணும் போல. என்ன? ஓ ரைட். ஓகே. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு சைஸ், மற்ற பார்த்தீங்கன்னா பெரியாக்களுக்கு. நான் நினைக்கிறேன் இந்த இடம் தாழ்ப்புமா இருக்கும் போல். என்ன? இல்லை அங்கே தான் ஆழம். அது இதெல்லாம் ஆழம் குறைஞ்ச இடம். அங்கே போக தான் ஆழம்.
என்ன தாக்குற அளவுக்கு இருக்காது, இதா என்ன தாக்காது. பட் நாங்கள் ஒன்று செய்யலாம். நான் வந்தேன் நமக்கு இங்கே வந்தேன் நீங்கள் குளிச்சேன். அங்கே தான் ஆழம் இருக்கும், இங்கே ஆழம் குறைவாக இருக்கும். நல்ல ஆக்டிவிட்டி ஐயா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு இருந்தோடனே நீங்கள் அங்கே வாங்கி கொக்டெயில் எல்லாம் வாங்கி குடிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ உள்ளே போக போகிறோம். யூஸ் செய்கிற இடம் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே ஒரு பார் செட்டப் ஒன்று இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் சைட்டோடைய அப்படியே பார் செட்டப் ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் வந்து பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஜிம் செட்டப் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே இதை பார்த்துட்டு போவோம். இதில் எந்த நேரமுமே தண்ணி ஊற்று இன்னும் ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுங்க. கமான் பிரதர். இதில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமுமே தண்ணி ஊற்றி கொண்டு நல்ல அழகான ஒரு அருவி செட்டப்பில் இருக்குது. இதில் வந்தோன்னா ஸ்விம்மிங் பூல் தனியாக எடுக்கக்கூடிய மாதிரி வசதி இருக்காங்க. எவ்வளோ? 1500 அன்லிமிட்டட் இருந்தா 2500. ரைட். இதில் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும், ஐஸ் வாட்டர் வரும், மற்றது அது ஹாட் வாட்டர் வேணும், மசாஜ். ரைட். அது என்ன விளங்கல, தண்ணியில் மசாஜ் வருமா? இல்லை ரைட், தண்ணியில் மசாஜ். அதில் தண்ணி மசாஜ் இருக்குது. கூல் வாட்டர்லாம் அதில் வரும். ஓகே. இதுதான் கொஞ்சம் ஆல்பமான இடம் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு நிற்கிது? இல்லை இந்த 5.5 நான் 5.75. ஓகே, நான் உன்னோட உயரம் நான் 5.7 ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். குளிச்சு கொண்டு இருந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு இதில் வந்து இருந்து அப்படியே வந்து அதில் இருந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கலாம். நான் இப்போ என்னென்ன ஜூஸ் இருக்குது என்னென்ன அவர் மேக் பண்ண அது தண்ணிக்குள்ளே இருக்கிறது. ஓகே, நான் இப்போ என்னென்ன ஜூஸ் இருக்குது மெனு எல்லாம் என்ன வாங்கினேன் உங்களோட கொக்டெயில் வாங்கி தர போகிறேன். இதில் தான் உங்களுக்கு சைனீஸ் ஃபுட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தானே மெனுவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1400 இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000ல் ஆரம்பித்து 2000க்குள்ளேயே முடிஞ்சுது. என்னென்னா 2000க்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாப்பாடுமே இல்லை. அதாவது 2000க்குள்ளேயே ஒரு ஆள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி பட்ஜெட்டில் தான் இருக்குது. இந்த இதெல்லாம் நல்ல லுக்காக இருக்குது. இந்த செட்டப் இப்போ ஆனால் நீங்கள் இந்த மொக்டெயில் அதெல்லாம் செஞ்சிடாது இல்லையா? அதுக்கு மெனு இல்லையா? சரியா? ஓகே. கொக்டெயில் எவ்வளோ ஆகணும்? 1500லேருந்து இப்போ கொக்டெயிலண்டா ஆல்கோஹால் இருக்குமோ மொக்டெயிலண்டா இருக்கும்? ஆட் பண்ணுறது தானே கொக்டெயில். அதில் அந்த ரூம்ஸ் எடுக்கிறவைக்கு அதுவும் ஃப்ரீயா? இல்லை அவ்வளோ இருக்க மாட்டேன். ரூம் எடுக்கிறவைக்கு அது தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்னென்ன சாப்பாடு வேறு பண்ணாங்க? பிரேக்ஃபாஸ்ட்டு இடியப்பம், தோசை, பிட்டு இங்கே மேக் பண்ணுறதா இல்லை இங்கே செஃப் இருக்குண்ணா. சைனீஸ் அன்லிமிட்டட் சாப்பாடு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் 6லேருந்து நைட் 10 மட்டும் நீங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடலாம். மற்றபடி இங்கே வந்து டேக்அவே எடுக்கலாம், மற்ற ஃபங்க்ஷனுக்கு மாடர்ன் எடுக்கலாம். ஃபங்க்ஷன் கேட்ரிங் சர்வீஸ் நீங்களே வீட்டில் வந்து எல்லாமே கேட்ரிங் சர்வீஸும் செய்வீங்கம்மா? இல்லாட்டி சரி, சர்வீஸ் சாப்பாடு மட்டும் சாப்பாடு செய்வாங்க. எனக்கு இந்த நிலம் பிடிச்சிருக்குது. இது என்ன தராசு? இல்லை இது கொஞ்சம் போலீஸ் பண்ணி சொப்பினாவில் போலீஸ் பண்ணுறோம். டெலிவரியும் இருக்குது. டெலிவரி இருக்குது. மற்றது டெலிவரி நம்பர் என்னண்ணா? ஃபோன் நம்பரா இல்லாட்டி உங்களுக்கு ஆட் பே தான் இருக்குது? ஃபோன் நம்பர் இருக்குது. சாப்பாடுகள் எல்லாம் ஃபுல்லாக டெலிவரி. டெலிவரி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? கிலோமீட்டர் வந்து இல்லாட்டி 5 கிலோமீட்டருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் இல்லை. 5 கிலோமீட்டருக்குள்ள ஃப்ரீ. மேடம் ஆஃபரும் இருக்குது. இப்போ நீங்கள் 50% ஆஃபரும் இருக்குது. நீங்கள் பல்க் ஆர்டர் எடுத்தீங்கன்னா நிறைய ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள்ட்ட இந்த சோஷியல் மீடியா பேஜ்கள் இருக்கும், டிக்டாக், வாட்ஸ்அப் இருக்குது. அதிலெல்லாம் உங்களோட ஆஃபர் எவ்வளோண்டா போடுவீங்க? ஆஃபர் போட்டுருக்கு. நம்ம நாங்கள் தான் பார்க்குறது. என்ன மற்ற காரியங்கள்னா நாங்கள் இந்த மேலே ஜிம் இருக்குது. அதை விட என்னென்ன இந்த கீழே இருக்கிறது என்னென்னா ஃபங்க்ஷன் ஓட இது ரெஸ்டாரண்ட். கிஃப்ட் ஷாப். ஓகே ஓகே. இந்த ஹோல் எங்கே இருக்குது? ஃபங்க்ஷன் ஹால் நீங்கள் பார்த்தீங்க, அதான் ஃபங்க்ஷன் உள்ள இருந்து 200 people. ஓகே. கடல் வெளியாலையும் நாங்கள் நைட் டிஜே அது ஜிம் மேலே ஜிம் மேலே ஜிம் பார்க்கலாம். ஜிம் பார்க்கலாம். அதான் நம்ம ஜிம் பார்க்கலாம். பேக்கேஜும் இருக்குது. ஃபுல் டே அப்படியா? இப்போ மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்னும் லஞ்ச் இருக்குது. லஞ்ச் நீங்கள் பிரியாணியா இல்லாட்டி ரைஸா இல்லாட்டி கொத்து அது உங்களுக்கு பிடிச்சதும் எடுக்கலாம். அது உங்களுக்கு
டெசர்ட் தருவோம், ஐஸ்கிரீம் இல்லாட்டி ஃபுட்ஸ்லாம் தருவோம். அதோட ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் ஃப்ரீ. மற்றது ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ இல்லாட்டி ஸ்நாக்ஸ், சிக்கன் பக்கோடா இல்லாட்டி ஒனியன் பக்கோடா. எவ்வளோ டே பேக்கேஜ்? டே பேக்கேஜ் 3000 per person. ஓகே, நல்ல ரேட். நல்ல பேக்கேஜ். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் மிச்சம் எல்லாமே இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் இல்லை, லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் இல்லை, லஞ்ச் இருக்கு. லஞ்சும் பின்னேரம் ஸ்நாக்ஸ். எவ்வளோ நேரத்துக்கு ஆக்சஸ்? ஸ்விம்மிங் பூல் அக்சஸும் இருக்குது. பட் உங்களுக்கு நாங்கள் பிஹேவியர் 40 bucks தரோம். ஓகே, 3000 ரூபாய்க்கு ஓகே, நல்ல காசு. ஓகே, அப்படியே வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டு நைட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட்டு. இப்போ நீங்கள் அந்த கல்யாணம் அன்லிமிட்டெட் அவர்ஸோ இல்லாட்டி அன்லிமிட்டட் அவர்ஸை கேட்குறேன். நாங்கள் அந்த எவ்வளோ நேரம் நின்றுட்டு போகிறோம். போகலாம். நல்ல பேக்கேஜ் தான். பார்க்குறாரு ஜானோட வீடியோ, ஜானோட வேறு பேர் சொன்னால் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இல்லை, வாங்க. சரி, அப்படின்னா ஜிம்மை பார்க்குறோம். அவ்வளோ ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்களா ஒவ்வொரு செட்டப்பில் கதைகள் இருக்குது. நாங்கள் வந்து இதுலேயுமே வந்து ஃபன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இதில் இருக்கேன் வந்து நல்ல ஃபன் பண்ணிட்டு இல்லை ஒரு கொக்டைலோ இல்லாட்டி ஒரு பியரோ இல்லாட்டி ஒரு ஜூஸோ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் எடிட் பண்ணி இதெல்லாம் வட்டிடுவார், நல்லபடியாக போகலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு மேலே ஜிம் இருக்குது. அங்கால அது என்னென்னா அது உங்களோட ஸ்டோர் ரூமா? அது இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ரெஸ்டேஜ் பண்ணுறதுக்கு அது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம், அது எல்லாமே. அதுலேயுமே டாய்லெட் பாத்ரூம் இருக்குது போல். என்ன மேலே எல்லாம் இருக்குது, டாக்டர் எல்லாம் இருக்குது. ஆஹா, ஓகே. நாங்கள் வந்து இந்த 2500க்கு அன்லிமிட்டட் ஸ்விம்மிங் பூல் பேக்கேஜ் எடுக்கிறத விட 3000க்கு இதை எடுக்கிறதெல்லாம் ஆகும் போல. ஆ ஓகே, 3500. ரைட், ஓகே. அப்படியே மேலே பார்ப்போம். ஆனால் இந்த இடம் டவுனுக்கு இல்லையாண்டு முதல்ல நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஆனால் டவுனுக்கு இல்லாதால தான் ஒரு அமைதியாக இருக்குது போல் இந்த இடம். கூட பொருளாதார வேறு அமைதியை தேடிட்டாங்க. கார்டனுகள் அது கல்யாணம் செஞ்சாக்கன்னா கூட அதை தான் தேடி தெரியணும் நினைக்கிறேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் லுக்கோ கொடுக்குற மாதிரி ஒரு ஏன்னா அது 5 ஸ்டார் ஹோட்டல் தான். இதுக்கு வர பசிக்குது. இந்த இப்போ அது பேச விட்டு வந்துட்டேன். பசிக்கமான இந்த லைட் எவ்வளோன்னு சொல்ல இருக்கு. யாரும் பசிக்குதுடா. வீடியோ எடுக்க இந்த லைட்டும் நல்லா இருக்கு உண்மையிலே. சரி, இந்த லைட்டை முன் தமிழில் வரும். இந்த லைட் என்ன விலையண்ணா? இது என்ன ப்ரைஸ் தெரியாது. அது மட்டும் தான் பஸ் அங்கே சொல்லி போனது. முடியாமல் பாருங்க, லைட் ஆகுது. முடியாமல் பாருங்க உண்டு. ஆனால் இது நல்லா இருந்துச்சு, நல்ல கதிரையிலெல்லாம் போட்டு. இந்த நான் நினைக்கிறேன் இதுக்கு உங்கள்கிட்ட சேவிங் சார்ஜ் இருக்கா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்? எவ்வளோ? அதான் இந்த ஹோட்டலை பார்க்கவே தெரியும். எவ்வளோ? 10%. ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டல்னா 20%. ஏன்னா யூஎஸ் ஹோட்டல் எல்லாம் 30% என்ன? யூஎஸ் ஹோட்டல் நான் யூஸ் போனதெல்லாம் சிலப்பு அங்கே எல்லாம் போனேன். இதில் வந்து இதுவும் ஒரு நல்ல லுக்கான ரெஸ்டாரண்ட் உண்டு. இதுலேயே உள்ள பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்குது. இதுக்கு பிரிம்பாக இருக்குது, ஏசி வித் ஏசியோட. இதில் இது என்னென்ன அப்படியே ஃபேமிலியாக வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி தனித்தனியாக? நீங்கள் ஃபேமிலியாக வரலாம், ஆளையும் கூட்டிகிட்டு வரலாம். தனித்தனியாகவும் வரலாம். ஓகே, நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போய் ஜிம்மை பார்ப்போம். ஓகே, கதையை ஓகே. அப்படியே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ளே போகிறோம். ஜிம்முக்குள்ளேயும் போகக்கூடிய மாதிரி இந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த இலங்கையின் ஒவ்வொரு ஃபேமஸான விஷயங்களையும் ஃபோட்டோ ஆக்கி போட்டுருக்கணும். வந்து அதில் காலின்னு இருக்குது, இதில் தாமரை மூட்டை இருக்குது, மற்ற பார்த்தீங்கன்னா உள்ள ஜிம் இருக்குது. ஜிம்மில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ், ஏசி வச்ச ஜிம் நான் தான் பார்க்குறோம். ஏசியா? ஓ, ஜிம்மில் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டமுமே இருக்குது. அதாவது மற்ற ஜிம்முகளில் இங்கே பெரும்பாலும் காணக்கூடிய மாதிரி இருக்காது. ட்ரெட்மில்லு ரைட்டாக தான் இன்னும் ஒன்று இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. எனக்கு இந்த தம்பிள்ஸுன்ற டிசைன் பிடிச்சிருக்கு. ஓஹோ, எல்லாமே வெளிநாட்டான் போல. எல்லாம் ஒன்று தாங்க. ஐயோ வேண்டாம். என்னது? 20 கிலோவா இல்லை 10 கிலோவா? இது 10 கிலோ. இதில் 7.5 உண்டு தான் கிடக்கு. இங்கே மற்றதுக்கான எங்கேயும் இதுகளில் இருக்கும். மற்றது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் தூக்குற அளவுக்கு நாங்கள் சாப்பிட இல்லை, சாப்பிடா அப்புறம் எனித்தான் சாப்பாடு வாங்கி தர போகிறேன். ஸோ இது மட்டும் செய்யணும் அப்படின்னு அது ஓகே. இல்லை விட அதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஆனால் உடம்பு எதுவும் எடுத்து வராது, கொஞ்சம் உடம்பு வளர்ப்போம், பிறகு அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த ஜிம்மிலையுமே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சைக்கிள் ஓடுது. இது ப்ரைஸ் எவ்வளோ?
ரூம்ஸ் எடுக்கிறார்கள் மட்டும்தான் இந்த அக்சஸ் இருக்குது, வெளியாகலாம் வரையலாம் நினைக்கிறேன். அப்போ ரூம்ஸ் எடுத்தால் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து நாங்கள் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டின் வரலியா அந்த சைட்டில் ரெயினில் போகக்கூடிய மாதிரி. அதாவது வெளிநாட்டாக்கள் விரும்புகிறதே கூட இந்த ரெயின் பயணத்துக்கு தான். இலங்கைக்கு வந்தால் கூட விரும்புகிறதே இப்படி ஒரு ட்ரெயின் பயணம் தான், மலைகளுக்கு நடுவால் போகக்கூடிய மாதிரி. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கீழே போவோம். மிச்சம் இந்த இடமே ஒரு அதிர்வாக இருக்குது மேலேயுமே எக்கோ. சரி மக்களே, இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். அதாவது வெளிநாட்டில் இருந்து வரவியோ இல்லாட்டி கொழும்பிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு டூரிஸ்ட்டாக வரவியோ அப்படி பார்த்திங்கன்னா வேறு மாவட்டங்கள்லேருந்து எல்லாருமே இங்கே வருவீங்க யாழ்ப்பாணத்துக்கு. உங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல ஒரு இடம், பாதுகாப்பானதாக ஒரு இடம் வேணுமெண்டா நீங்கள் வந்து இந்த ஹோட்டலை வந்து நாடிக்கொள்ளலாம். எல்லாமே உங்களுக்கு நான் சுற்றி காட்டியிருப்பேன். அதோட பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற அக்சசரிஸ் எல்லாமே காட்டியிருப்பேன். அதோட பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பேன். அதாவது நீங்கள் டெய்லி கஸ்டமராக இருந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.